I have a box which has 3 green. So green வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா green is 3. அதுக்கப்புறம் blue எவ்வளவு கொடுத்திருக்காங்க 9 கொடுத்திருக்காங்க. அப்புறம் yellow எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 4 yellow. ஆரஞ்சு எவ்வளவு கொடுத்திருக்காங்க 8 ஆரஞ்சு. ஓகே. ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஆரஞ்ச் டு எல்லோ கியூப்ஸ். அப்போ முதல்ல ஆரஞ்சு கேட்டிருந்தாங்கன்னா முதல்ல என்ன எழுதணும், ஆரஞ்சு தான் எழுதணும், மாத்தி எழுதிடக்கூடாது. சரியா? ஆரஞ்சு முதல்ல கேட்டிருந்தாங்கன்னா முதல்ல ஆரஞ்சோட கியூப்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 8. அப்புறம் எல்லோ கியூப்ஸ் 8:4. ஸோ இதோட சிம்பிளிஃபைடு வெர்ஷன் எழுதணும். டிவைடட் பை 4 போட்டோம்னா நமக்கு என்ன வரும், திஸ் இஸ் 2:1. ஸோ த ஆன்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 2:1. கிளியரா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், அதாவது B1 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் கிரீன் டு ப்ளூ கியூப்ஸ். கிரீன் எவ்வளவு கொடுத்திருக்கோம், கிரீன் பார்த்தோம்னா 3. ப்ளூ கியூப்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூ எவ்வளோ 9. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இன் சிம்பிளிஃபைட் ரேஷியோஸ் நம்ம எழுதணும்னா டிவைட் பை 3 போட்டோம்னா நமக்கு என்ன வரும், 1:3. 1:3 இஸ் த ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் C1 என்ன கொடுத்திருக்காங்க, how many different ratios can be formed when you compare each color to any one of the other colors. இப்போ நம்ம இது ஒன்னொன்னு கூட கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க நமக்கு 2 தான் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம ஒன்னொன்னு நம்ம கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், கிரீன். ஓகேவா? கிரீன் கூட நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், கிரீன் கூட ப்ளூ, அப்புறம் என்ன இருக்கு எல்லோ, அப்புறம் ஆரஞ்சு. ஓகேவா? இது மூணுத்தையும் நான் கம்பேர் பண்றேன். கிளியர்? கிரீன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3. எல்லாமே 3 தான். 3:2. ப்ளூ எவ்வளவு பார்த்தோம்னா 9. எல்லோ எவ்வளவு பார்த்தோம்னா 4. அதுக்கப்புறம் ஆரஞ்சு எவ்வளவு பார்த்தோம்னா 8. ரைட்? இங்க 3:9 நம்ம எப்படி எழுதலாம், 1:3 எழுதலாம். அப்புறம் இது என்னது வந்து 3:4 தான். இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இது 3:8 தான். ஸோ இது ஒரு கம்பேரிசன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன், ப்ளூவை வந்து எது கூட நான் கம்பேர் பண்றேன் அப்படின்னு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ளூக்கு நான் B போடுறேன். ப்ளூவை நான் இது கூட கம்பேர் பண்றேன்னு பார்த்தோம்னா ப்ளூ இருக்கு. ஸோ நான் இதை கிரீன் கூட கம்பேர் பண்றேன். அதுக்கப்புறம் அதை தவிர்த்து மற்றதெல்லாம் எல்லோ கூட கம்பேர் பண்றேன். அதுக்கப்புறம் என்னது, ஆரஞ்சு கூட கம்பேர் பண்றேன். சரியா? இப்போ ப்ளூவோட நம்பர் என்னது 9. ஸோ எல்லாத்துக்குமே 9 தான். இங்க மூணுக்குமே 9:2. கிரீனோடது என்னது 3. ரைட்? அப்புறம் எல்லோவோடது என்னது 4. அதுக்கப்புறம் ஆரஞ்சு எவ்வளோ 8. ஸோ இதோட ரேஷியோ 9:3 நம்ம திரும்ப என்ன பண்ணலாம், டிவைட் பை 3. சிம்பிளஸ்ட் ரேஷியோ போட்டோம்னா என்ன வரும், 3:1 வரும். மற்றதெல்லாம் சேஞ்ச் பண்ணக்கூடாது. 9:4, இது வந்து 9:8. கிளியரா? நெக்ஸ்ட் இப்போ எல்லோ இருக்கு. ரைட்? எல்லோ வந்து நான் இது கூட கம்பேர் பண்றேன், கிரீன் கூட கம்பேர் பண்றேன். அதுக்கப்புறம் என்னது, ப்ளூ கூட கம்பேர் பண்றேன். அதுக்கப்புறம் என்னது, ஆரஞ்சு கூட கம்பேர் பண்றேன். ஓகேவா? இப்போ எல்லோவோட எவ்வளோ 4:4 கிரீனோடது என்னது 3. இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன வரும், 4 தான் வரும். ப்ளூவோடது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 9. ஆரஞ்சோடது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 8. ஸோ இதை நம்ம ரேஷியோஸ் நம்ம சிம்பிளிஃபைட் எழுதும்போது 4:3, 4:9. இங்க 4:8 நம்ம எப்படி எழுதலாம், 1:2 எழுதலாமா? ஏன்னா திஸ் இஸ் டிவைடட் பை 4. சிம்பிளஸ்ட் ரேஷியோல எழுதும். திஸ் இஸ் டிவைடட் பை 3. ரெண்டு பக்கமும் டிவைட் பை 3 போடணும். பிகாஸ் டு ரைட் இன் சிம்பிளஸ்ட் ரேஷியோ. கிளியரா? நெக்ஸ்ட் லாஸ்டா என்னது இருக்கு, ஆரஞ்சு இருக்கு. ஆரஞ்சு வந்து நான் ஃபர்ஸ்ட் இது கூட கம்பேர் பண்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூ, கிரீனோட கம்பேர் பண்றேன். அதுக்கப்புறம் ப்ளூவோட கம்பேர் பண்றேன். அதுக்கப்புறம் எல்லோவோட கம்பேர் பண்றேன். ஆரஞ்சோட நம்பர் என்னது 8. எல்லாத்துக்குமே என்ன வரும், 8 வரும். 8 கிரீனோடது 3. அப்புறம் என்னது, ப்ளூவோடது எவ்வளோ 9. எல்லோவோடது என்னது 4. ஸோ சிம்பிளஸ்ட் ரேஷியோ எழுதும் போது 8:3, 8:9. இது வந்து என்ன வரும், 2:1. அப்போ டோட்டலா எத்தனை இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ ஹவு மெனி கம்பேரிசன்ஸ் கேன் பி டன் அப்படின்னு பார்த்தோம்னா சியோட ஆன்சர் என்னது, 12 கம்பேரிசன்ஸ். தேர் கேன் பி 12 ரேஷியோஸ் ஃபார்ம்டு. சரியா? 12 ரேஷியோஸ் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். ஒவ்வொன்னு கூட நம்ம கம்பேர் பண்றோம். நம்ம கேட்கலாம், இங்க கிரீன் வந்து ப்ளூவோட கம்பேர் பண்ணி நம்ம இங்க எழுதிட்டோமே, அப்படி எதுக்கு நம்ம ப்ளூவையும் கிரீனையும் கம்பேர் பண்றோம்? கிடையாது. நம்ம முதல்ல எது எடுத்துக்கிறோம், ரெண்டாவது எது எடுத்துக்கிறோம். திரும்பவும் அது உல்டாவா போடணும், ரெண்டாவது முதலும் அப்படி போட்டு இத்தனை டைப் ஆஃப் ரேஷியோஸ் நம்மளால எழுத முடியும். கிளியரா?